Hello friends, welcome to Subhan's Cookery. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு குக்கிங் வீடியோ தாங்க. இந்த வீடியோல நம்ம பார்க்க போற ரெசிபி வந்து ரொம்ப பஞ்சு போல மல்லிகைப்பூ மாதிரி வெள்ளையா இட்லி வந்து எப்படி செய்யறது அப்படிங்கிறது தான். அதுவும் வெறும் உளுந்த மட்டும் மிக்ஸில அரைச்சா போதும் பஞ்சு போல இட்லி டக்குன்னு ரெடி ஆகும். ஸோ வாங்க இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ இட்லி செய்யறதுக்கு இட்லி மாவு அரைக்கிறதுக்கு 1 கப்பு உளுந்து, அது கூடவே 1/4 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்து நல்லா அலசிட்டு 2 மணி நேரம் நல்லா ஊற வச்சுக்கோங்க. குறைஞ்சது 2 மணி நேரம் ஊறணும். நீங்கள் வந்து 2 மணி நேரத்துக்கு மேலே கூட ஊற வச்சுக்கலாம். இது பார்த்தீங்கன்னா 2 கப்பு இட்லி ரவை எடுத்து அதையும் நல்லா 2 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. இட்லி ரவை வந்து நம்மளோட நார்மல் ரவை இருக்கு இல்லையா, கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான் இருக்கும். பட் அதை விட இது வந்து இன்னுமே கொஞ்சம் நல்லா நைஸாக பவுடர் மாதிரி இருக்கும். இது வந்து ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சாலே வந்து உங்களுக்கு நல்லா இருக்கும். இது வந்து இப்போ ஆன்லைன் அதுக்கப்புறம் சூப்பர் மார்க்கெட்லாம் கிடைக்குது. இதுதான் நான் வாங்கின பிராண்டு. இது வந்து அமேசானில் தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஸோ உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். நார்மல் ரவை மாதிரி தான், பட் இன்னுமே பொடிசாக மாவு மாதிரி இருக்குது. அதனால நம்ம வந்து இதை டைரெக்டாக ஊற வச்சு நம்ம உளுந்தில் சேர்த்தாலே நமக்கு வந்து இட்லி ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்ம வேணும்னா இதை கூட ஒரு 2 நிமிஷம் அரைச்சிக்கலாம், தப்பு இல்லை. அது உங்களுடைய விருப்பம்தான். ஸோ இதுதான் அந்த இட்லி ரவை. இந்த மாதிரி தான் ஆந்திராலலாம் செய்வாங்க. இப்போது இந்த ஊற வச்ச உளுந்தை வந்து நல்லா தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். நீங்கள் வந்து ஊற வச்ச தண்ணியையே வந்து மாவு கலக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அதை வேஸ்ட் பண்ணிடாதீங்க. அதே மாதிரி மாவு அரைக்கும் போது நிறைய தண்ணி ஊற்றி அரைக்காமல் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைங்க. அதே மாதிரி இடையில ஓரத்துலலாம் பார்த்தீங்கன்னா முழு உளுந்து ஒட்டிக்கும். அதையும் அப்பப்போ எடுத்து விட்டு அரைங்க. அரைக்கிறதுக்கு முன்னாடி இது கூட 2 டேபிள் ஸ்பூன் சாதம் சேர்த்துக்கிறேன். சாதம் இல்லாட்டி நீங்கள் வந்து 2 டேபிள் ஸ்பூன் அவல் இருக்கு இல்லையா, அதை வந்து தண்ணியில் ஊற வச்சுட்டு அதை கூட இதை வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம அரைக்கும் போது இட்லி வந்து ரொம்ப சாஃப்டாக பஞ்சு போல் வரும். ஸோ இப்போ இந்த உளுந்து அரைச்சிக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட உளுந்து வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ இது கூட நம்ம இட்லி ரவையை சேர்த்துக்கலாம். நான் வந்து இட்லி ரவை ஊற வைக்கும் போதே அளவாக தண்ணி ஊற்றுனதுனால எனக்கு வந்து கரெக்டாக இருக்குது. அதனால் ஜஸ்ட்டு கையாட்டி ஒரு தடவை மசிச்சு விட்டுட்டு நான் அப்படியே டேரெக்டாக இந்த இட்லி ரவையை உளுத்த மாவு கூட சேர்க்க போகிறேன். சப்போஸ் நீங்கள் வந்து நிறைய தண்ணி ஊற்றிட்டீங்க அப்படின்னா இந்த இட்லி ரவையை எடுத்து ஒரு பிழிஞ்சிட்டு வெறும் அந்த ரவையை மட்டும் உளுத்த மாவில் சேர்த்துக்கோங்க. இல்லாட்டி வந்து இட்லி மாவு ரொம்ப தண்ணி ஆகிடும். ஸோ அவ்வளோதான், நம்மளோட இட்லி ரவை வந்து ரெடி ஆகிடுச்சு. இதை உளுந்த மாவு கூட சேர்த்துட்டு தேவையான அளவு உப்புலாம் சேர்த்துட்டு இதை நம்ம கலக்கி ஒரு 8 மணி நேரம் ஊற வச்சாலே போதுங்க. நல்லாவே புளிச்சிரும். ஸோ இப்போ இது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். ஸோ இது கூட உப்பு சேர்த்துட்டு நம்ம நார்மலாக இட்லிக்கு எப்படி கரைப்போமோ அதே மாதிரி தாங்க. ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. ஒரு நார்மல் கன்சிஸ்டன்சியில் இருக்கிற மாதிரி கரைச்சிக்கோங்க. இந்த மாவு வந்து உங்களுக்கு இட்லி சுடுறதுக்கு தான் வந்து கரெக்டாக இருக்கும். இந்த மாவில் வந்து தோசைலாம் சரியாக வராது. அதனால் தோசை வந்து நீங்கள் ட்ரை பண்ண வேண்டாம். இட்லிக்கு பர்ஃபெக்டாக இருக்கும், ரொம்ப சாஃப்டாக இருக்கும். அதனால் நீங்கள் வந்து பேச்சுலர்ஸ் இல்லை வந்து ஒர்க்கிங் உமன் அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த மெத்தட் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஜஸ்ட்டு ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சுட்டு டக்குன்னு மிக்சியில் அரைச்சிடலாம். நீங்கள் வந்து மிக்சியில் அரைக்கிறதுனா 1:2 ரேஷியோ யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லை வந்து நீங்கள் உளுந்த கிரைண்டரில் தான் அரைக்க போகிறீங்க அப்படின்னா 1 கப்பு உளுந்துக்கு 2.5 கப்பு இட்லி ரவை, ஒரு 3 டேபிள் ஸ்பூன் சாதம் சேர்த்து அரைச்சிக்கோங்க. அப்போ இட்லி வந்து சாஃப்டாக வரும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இட்லி மாவு ஒரு 10 மணி நேரம் நல்லா புளிச்சிருச்சுங்க. புளிச்சதுக்கப்புறம் பாருங்கள் நம்மளோட இட்லி மாவு எந்த அளவுக்கு புளிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஓரத்துலலாம் எவ்வளோ பபிள்ஸாக தெரியுதுன்னு சொல்லிட்டு நான் வந்து நைட்டே இந்த மாவை வந்து 2 பாத்திரத்தில் ஊற்றி வச்சுட்டேன். இது வந்து ஒரு பாத்திரம், இன்னொரு பாத்திரத்தில் பார்த்தீங்கன்னா அதுவும் நல்லாவே புளிச்சிருக்குது. நான் ஊற்றுனதை விட கொஞ்சம் நல்லாவே ரைஸ் ஆகி இருக்குது. இதில் பார்த்தா உங்களுக்கு நல்லா கிளியராக தெரியும். ஸோ இப்போ நான் வந்து கரண்டி ஆட்டி கலக்கி காட்டுறேன் பாருங்கள். உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு புளிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. நல்லா எவ்வளோ பபிள்ஸாக இதில் இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி நிறைய அந்த ஏர் பபிள்ஸ் இருந்தாலே இட்லி வந்து நல்லா சாஃப்டாக வருங்க.
ஸோ இதை பார்த்தாலே நம்ம சொல்லிடலாம் இட்லி வந்து எந்த அளவுக்கு சாஃப்டாக வருதுன்னு சொல்லிட்டு. ஸோ நான் இப்போ ஊற்ற போகிறது பார்த்திங்கன்னா நார்மல் துணி வச்சு செய்வோம் இல்லையா, அந்த மாதிரி தான் இட்லியை வந்து நான் ஊற்ற போகிறேன். ஸோ மாவை நல்லா ஒரு தடவை கலக்கிட்டு ஸ்ட்ரைட்டாக அப்படியே நீங்கள் இட்லி தட்டில் ஊற்றிடலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இட்லி பானையில் இருக்கிற தண்ணி ஓரளவுக்கு நல்லா கொதி வந்துடுச்சு. நான் வந்து இப்போ இட்லி தட்டை வச்சு ஒரு 7 நிமிஷம் நல்லா இட்லி அவிச்சுக்கலாம். 7 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இட்லி வந்து நல்லா வெந்துருச்சுங்க. நான் வந்து எடுத்துட்டேன். துணியை எடுக்கிறதுக்கு முன்னாடி இது மேலே கொஞ்சமாக தண்ணி தெளிச்சுட்டு எடுத்தோம்னா நம்ம இட்லி வந்து துணியில் ஒட்டவே ஒட்டாது. நல்லா பர்ஃபெக்ட் ஷேப்போட ரொம்ப பார்க்கவே நல்லா அழகாக வளவளவலன்னு வந்துருங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணி நல்லா தெளிச்சிட்டேன். இப்போ நம்ம துணியை எடுத்துடலாம். ஸோ இப்போ பாருங்கள் இட்லி வந்து துணியில் கொஞ்சம் கூட ஒட்டலை, ரொம்ப அழகாக வருது. இட்லியும் பார்த்தீங்கன்னா ரொம்ப சாஃப்டாக பஞ்சு போல் இருக்கும். நான் இப்போ உங்களுக்கு எடுத்து காட்டுறேன் பாருங்கள். ஸோ எந்த அளவுக்கு ஸ்பாஞ்சியாக இருக்குது பாருங்கள். ஸோ அவ்வளோதாங்க, நம்மளோட சூப்பரான ஸ்பாஞ்சியான இட்லி வந்து ரெடி ஆகிடுச்சு. இந்த இட்லி ரெசிபி வந்து கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா வீடியோ லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சுகன்ஸ் குக்கர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும், நீங்களும் டக்குன்னு பார்க்க முடியும். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.